பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களைக் கொண்டு பலாயிரம் மக்களை போஷித்த சர்வ வல்லவர். பொங்கி எழுந்த கடலையும், காற்றையும் ஒரே வார்த்தையால் அதட்டி, "அமைதலாய் இரு, சும்மா இரு, இறையாதே" என்று சொன்னார். அப்படியே பேரமைதி உண்டாயிற்று. அந்த காற்றும் கடலும் ஆண்டவருக்கு அடிபணிந்தது. அவர் ஒரு வார்த்தை சொல்ல, தொழுநோயாளர்கள் சுகமானார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்களும் பக்கவாதம் நோயுற்றவர்களும் எழுந்து நடந்தார்கள், இறந்தவர்களும் உயிர் பெற்று எழுந்தார்கள். பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நிச்சயமா நீங்கள் இதை நம்புங்க. எப்படி அந்த கூட்டத்தில் சகோதரன் சொன்னாரோ, கோயிலுக்கு போய் நீங்கள் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணிட்டு காலைதோறும் பேரன்பால் என்னை நிரப்பும், அப்பொழுது மகிழ்ந்து கழிவுறுவேன் என்று சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இப்படி ஜெபிங்க, போல்டாக ஜெபிங்க, தைரியமாக ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, காலைதோறும் ஒரு பேரன்பால் என்னை நிரப்பும், அப்பொழுது நான் என் வாழ்நாளெல்லாம் உண்மையில் மகிழ்ந்து கழிகூறுவேன் என்று சொல்லுங்க.